வணக்கம். வாசிப்பவர் ராஜி ராமானுஜம் சேனலில் சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையை தொடர்ந்து வாசித்து வருகிறோம். அதில் அத்தியாயம் 12, இன்று 22வது நாள். இந்த 22வது நாளில் விஷாலி அமெரிக்காவில் கண் விழித்தபோது குமார் பக்கத்தில் இல்லை. தடக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். அறையில் மெலிதாய் வெளிச்சம். என்ன இவரை காணோம், எங்கே போயிட்டாரு? பக்கத்தில் இருந்த சைட் டேபிளில் கடிகாரம் மணி 9 காமிச்சது. மணி 9? சிவசிவா, இத்தனை நாளியாக தூங்கிட்டேன். கொஞ்சம் திறந்திருந்த கதவு வழியாக குமாரின் குரல் கேட்டது. கூடவே ரேடியோ பாடும் சப்தம் கேட்டது. இவர் கீழே போயிட்டாரா? என்னை ஏன் எழுப்பலை? கீழே என்ன பண்ணுறாரு? நாளைக்கு உனக்கு மிளகு குழம்பு வச்சு சமைச்சு தர்றேன்னு சொன்னாரே, சமைக்க போயிட்டாரா? அட கஷ்டகாலமே! பரபரவென்று பாத்ரூமுக்குள் ஓடினாள். பல் தேய்த்து முகம் அலம்பி பொட்டிட்டு கலைந்திருந்த கேசம் புடவையை சரி செய்து கொண்டு கீழே வந்தாள். குமார் தனியாக இல்லை, கூடவே இன்னொருத்தன். கையில் காஃபி மகுடன் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். விஷாலியை கண்டதும் எழுந்து நின்றான். எழுந்துட்டியா? நன்னா தூங்கினியா? வா, காஃபி சாப்பிடு. சுவாதீனத்துடன் குமார் அவள் அருகில் வந்து தோளை அணைத்து அழைத்தான். பின் ஆங்கிலத்தில் பேசினான். சாம், திஸ் இஸ் மை சிஸ் விஷாலி. சாமுக்கு 20 வயது இருந்தால் அதிகம். சிவப்பாய், உயரமாய், உறுதியான கைகளோடு சிரித்த முகமாயிருந்தான். ஹலோ மேம், வெல்கம் டு யூஎஸ் என்று அவளை வரவேற்றான். ஒன்றும் புரியாவிட்டாலும் அவன் தன்னிடம் ஏதோ சொல்கிறான் என்பது விளங்க தலையை குனிந்து கொண்டாள் விஷாலி. டீசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே சாம் என்ற குமார் விஷாலிக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைத்தான். விஷாலி, இது சாம். அடுத்த தெருவில் இவன் வீடு இருக்குது. நான் ஊரில் இல்லாத நாளில் முடிஞ்ச சமயத்தில் காத்தால் 2 மணி நேரம் வந்து தோட்ட வேலை பார்த்துட்டு போவான். காலேஜில் படிக்கிறான். இவனா? தோட்டக்காரனா? காலேஜில் படிக்கிறானா? நிமிர்ந்து சாமை பார்க்க விஷாலிக்கு வெட்கமாக இருந்தது. இப்போது வின்டர் இல்லையா? தோட்ட வேலை இல்லை. பாதையில் வீட்டை சுற்றி இருக்கிற ஸ்னோவை ஒழிச்சு போட ஒரு ஆள் வேணுமே. நாம் இன்னைக்கு திரும்பி வர்றது தெரியாதனால வந்திருக்கான் என்று சொல்லிக்கொண்டே விஷாலிக்கு காஃபி கலந்து கொடுத்தான் குமார். அவனுக்கு எதிரில் நீங்கள் காஃபி கலந்து எனக்கு கொடுத்தா அவன் என்ன நினச்சிப்பான்? கேலி பண்ண போகிறான். அடுப்படிக்கு சென்று கணவனிடம் முணுமுணுத்தாள் விஷாலி. ஒன்றும் நினச்சிக்க மாட்டான். இந்த ஊரில் இதெல்லாம் வழக்கம். குமார் சிரித்தான். நான் கிளம்புகிறேன், எனக்கு காலேஜுக்கு நேரமாகிவிட்டது. சாம் கிளம்பினான். போவதற்கு முன் see you மேம் என்று சொல்லிக்கொண்டு குமாரிடம் ஜீசஸ் ஷீஷ் பிரிட்டி என்றான். சமையலறையை ஒட்டியிருந்த லிவிங் ரூமின் ஒரு பக்க வலைக்கதவை திறந்து கொண்டு ஷாம் போனான். அவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? நீ ரொம்ப அழகாக இருக்கியாம். சி போங்கோ, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டுத்தான். இல்லை விஷாலி, நிஜமாத்தான் சொன்னான். இதெல்லாம் இந்த ஊரில் சகஜம். ஆமாம், ராத்திரி நன்னா தூங்கினியா? மணி இப்போது என்ன, நிஜமாவா 9 ஆறது? என் ஆயுசில் நான் இத்தனை நாள் தூங்கினதே கிடையாது. அம்மாவுக்கு தெரிஞ்சால் நன்னாயிருக்குடி நீ குடித்தனம் பண்ணுறதுன்னு கோச்சுப்பா. நீ தூங்குறது ஒன்றும் அதிசயம் இல்லை. இங்கே பகல்னா இந்தியாவில் ராத்திரி. தவிர 2 நாள் தூக்கம் இல்லாமல் வந்திருக்கே. உங்கள் அம்மா கிட்ட யார் சொல்ல போகிறா? நான் சொல்ல மாட்டேன், பயப்படாதே என்றவாறு கிட்டே வந்து குமார் கட்டி கொண்டான். ராத்திரி மூடியிருந்த திரைச்சிலைகளை இப்போது ஒதுக்கி இருந்ததால் அறையில் வெளிச்சம் நன்றாக பரவி இருந்தது. விடுங்கோ, யாராவது பார்க்க போகிறா. இங்கே யார் இருக்கா? ஏன், அந்த வெள்ளைக்காரன் இருக்கானே. சாமா, அவன் புறப்பட்டு போயாச்சு. சரி, டிஃபன் சாப்பிட்டுட்டு நாம் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வருவோம். வீட்டுக்கு வேணுங்கிற சாமான், உனக்கு வேணுங்கிற புடவையெல்லாம் வாங்கிட்டு வரலாம். கிளம்புறையா? விஷாலி சரி என்றாள். நீ மாடிக்கு போய் குளிச்சுட்டு ரெடியாயிரு, நான் உன் பின்னாலேயே வரேன். பெட்டியெல்லாம் ஒழிச்சு வைக்க வேண்டாமா? சமைக்கணுமே. அதை பற்றி கவலைப்படாதே. நீ முதல்ல குளித்து ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டு வா, பார்க்கலாம். விஷாலி மாடிக்கு போனாள். பட்டுப்புடவை ஒன்றை எடுத்து வைத்துவிட்டு குளித்து வந்தாள். தலைமயிரை இளைய வாரி பின்னி முகத்தில் பவுடர் போட்டு மையிட்டு பெரிசாய் வட்டமாய் குங்குமத்தை இட்டு கொண்டாள். தயாரானதும் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைகளை விளக்கினாள். அடியில் மெலியதாய் வெளிர் நீல நைலானில் இன்னொரு திரை இருந்தது. அதையும் விலக்கி வெளியே பார்த்தாள். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வெள்ளை வெளையரென்று பனி போர்வை. தரையே தெரியாமல் பனித்துளிகள். கடற்கரையில் பறந்து கிடக்கும் மணல் பரப்பை போல புசு புசுவென்று வெள்ளை ஸ்னோ விழுந்து கிடந்தது. ஆங்காங்கு தெரிந்த மரங்களெல்லாம் மொட்டையாய் ஸ்னோவை தாங்கி கொண்டிருந்தன. இந்த பனியில் மனுஷா எப்படி இருக்கா? மார்கழி மாத குளிரையே நம்ம ஊரில் தாங்க முடியாதே, இதை எப்படி தாங்கிக்கிறது? விஷாலி கீழே போக திரும்பினாள். அறைக்கு வெளியே வந்ததும் பக்கவாட்டிலும் எதிரிலும் அறை கதவுகள் தள்ளி தள்ளி இருப்பதை பார்த்தாள். ஒண்டிக்கட்டிக்கு இத்தனை ரூம்கள் எதுக்கு? வலப்பக்கத்தில் இருந்த 2 அறைகளில் ஒன்றின் கதவை திறந்தாள். அழகான அறை. சுவரெல்லாம் முயல், கரடி பூராம் படங்கள். ஓரமாய் ஆளுயரத்திற்கு நாய் பொம்மை வேறு. நைலான் துணிகளை கொசுவி அலங்கரித்திருந்த சின்ன தொட்டில். அறையில் வேலை நடந்து கொண்டிருப்பதை உணர்த்த சுத்தியல், ஆணிகள், பெயிண்ட், பிரஷ், பேப்பர் வகைராய் ஒரு பக்கமாய் இருந்தன.
இது யார் ரூம்? ஒரு குழந்தைக்கு வேணுங்கிற சாமானெல்லாம் இங்கே இருக்கே. இந்த வீட்டில் வேற யாராவது குடியிருக்காளோ? விசாலி வெளியில் வந்து அடுத்த அறையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க நினைக்கையில் ஃபோன் மணி ஓசையும் தொடர்ந்து சிரித்த குரலில் குமார் பேசுவதும் கேட்டது. இப்போது கீழே போய்விடுவோம், பிற்பாடு அவரோடு வந்து பாக்கி அறைகளை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டே கீழே இறங்கி குமாரின் குரல் கேட்ட இடத்தை நோக்கி போனாள் விசாலி. சாப்பாட்டு ஹாலை தாண்டி இருந்த மற்றொரு அறையிலிருந்து குமார் ஃபோன் பேசி கொண்டிருந்தான். விஷாலி அறைக்குள் நுழையாமல் வாசலிலேயே நின்று பார்த்தாள். 2 பக்க சுவர்களில் வரிசை வரிசையாய் புத்தகங்கள், நடுவில் பெரிய மேஜை, நாற்காலி, ஓர் ஆஃபீஸில் இருப்பது போல். இந்த பக்கமாய் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் சோஃபா செட், இன்னும் என்னென்னவோ. இதுதான் இவர் வேலை பார்க்குற இடமா? திருச்சி வக்கீல் மாமா வீட்டில் இருக்கிற மாதிரின்னா புஸ்தகங்கள் இருக்குது. எதிர்பக்கமாக இருந்த கண்ணாடி சுவரில் திரை விலகி இருந்தது. விசாலி கிட்டத்தில் பார்த்தாள். மேட்டுப்பாங்கான இடத்தில் வீடு இருந்ததால் சற்றே சரிந்து பூமியில் பார்த்த வரைக்கும் ஸ்னோதான். உற்று காண்கையில் தூரத்தில் கருப்பாய் கார் ஒன்று போவது தெரிந்தது. ஓ, அங்கேதான் ரோடு இருக்கா? வீட்டுக்கும் ரோடுக்கும் இத்தனை தூரமா? பக்கத்தில் வீடுகளையே காணோமே. என்ன பார்க்குறே விஷாலி? குமார் ஃபோன் பேசி முடித்து விட்டான். ஒன்றுமில்லே, வெளியில் பார்த்தா வீடுகளே தெரியலையே. ஏன்? இந்த வட்டாரமே அப்படித்தான். வீடுகள் நெருக்கமாக இருக்காது, தள்ளி தள்ளித்தான். மனுஷாலே இல்லாமல் இப்படி ஹோன்னு அத்துவானமாக இருந்தால் பயமாக இருக்காது? என்ன பயம்? தனியாக இருக்கணும்னு தானே விலை அதிகமாக கொடுத்து இந்த வீட்டை வாங்குறா. குமார் சமையலறைக்கு போக விஷாலியும் பின்தொடர்ந்தாள். விஷாலிக்கு ஃப்ரிட்ஜை திறந்து காட்டி அதில் உள்ள சாமான்களை விளக்கினான் குமார். பின்பு அலமாரிகளில் எங்கெங்கு என்னென்ன சாமான்கள் இருக்கும் என்று சொன்னான். பாலை சுட வைக்கணும்னா இந்த பிடியை திருகினா போதும், தானே பற்றிக்கும். நெருப்பு குச்சி தேவையில்லை. நெருப்பு குச்சி இல்லாமல் அடுப்பை பற்ற வைப்பது என்பது விசாலிக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. பிரெட்டை டோஸ்ட் செய்து வெண்ணெய் ஜாம் தடவி தந்தான். அவள் சாப்பிட்டாள். என்ன சமைக்கிறது? நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சமைக்கிறேன்? வேண்டாம் என்று தலையாட்டினான் குமார். ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுட்டு வெளியே போயிடலாம். நம்ம வரைச்ச சாதம் சூடாக இருக்கும். புளிக்காய்ச்சல் இருக்குது, தயிர் இருக்குது, சிப்ஸ் இருக்குது. இன்றைக்கி போகாதா? எதேஷ்டம். ஆனால் தயிர் ஏது, சிப்ஸ் ஏது? யார் பாலை காய்ச்சி உரக்குத்துனா? அட்டை பாத்திரத்திருந்த கட்டி தயிரை ஐஸிலிருந்தும் அலமாரியிலிருந்து ஒரு பெரிய பாக்கெட் நிறைய சிப்ஸையும் எடுத்து நீட்டினான். குளிருக்கேற்ற ஓவர் கோட் வகைராவை அணிந்து கொண்டு புறப்பட்டார்கள். லிவிங் ரூமுக்கு எதிர்ப்பக்க நடையில் சென்று ஒரு கதவை திறந்தான் குமார். பெரிய கார் ஷெட், நீளமாய் அகலமாய் ஒரு கார் நின்றிருந்தது. ஷெட் ஜில்லென்றிருந்தது. காரில் ஏறிக்கொண்டதும் ஹீட்டரை ஓட்டினான் குமார். ஒரு சில நிமிஷங்களில் கார் சூடாகிவிட்டது. காரை ஸ்டார்ட் செய்து பின்னால் நகர்த்தினான். ஷெட்டு கதவை திறக்கலையே, நான் இறங்கி திறக்கட்டுமா? விசாலியின் கேள்விக்கு பதில் சொல்லாமலே காரை செலுத்தினான். காரில் அருகில் வந்ததும் சூ மந்திரக்காளி என்றது போல கதவு தானே திறந்தது. கார் வெளியில் சென்றதும் பழையபடி மூடிக்கொண்டது. இதில் ஒரு பட்டன் இருக்குது, அதை அமுக்குனா ஷெட்டு தானாக இயங்கும், நாம் சிரமப்பட வேண்டாம் என்று டாஷ்போர்டில் இருந்த சின்ன சுவிட்சை குமார் காட்டினான். இந்த ஊரில் எதுக்குன்னு ஆச்சரியப்படுறது? 2 பக்கமும் ஸ்னோ மூடி கிடக்க யாரோ துடைத்து விட்டது போல சாலை மட்டும் பளிச்சென்றிருந்தது. வீட்டிலிருந்து செல்லும் சாலையில் வண்டி சென்று மெயின் ரோட்டை அடைந்ததும் தூரத்தில் ஒரு பங்களா தெரிந்தது. கார் வீதியில் ஓடிய போது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பெரிய பெரிய வீடுகள். டவுனில் இருந்த இந்தியன் ஸ்டோருக்கு போனார்கள். குமார் கையில் லிஸ்ட் கொண்டு வந்திருந்தான். துவரம்பருப்பு, புளி, ரவை, கடுகு, மிளகு, சீரகம் என்று வாங்கினான். காலை நேரமாதலால் கடையில் கூட்டமில்லை. ஒரு சர்தார்ஜி கடை வியாபாரங்களை கவனித்து வந்தார். அங்கிருந்து இந்தியன் சில்க் பேலஸுக்கு போனார்கள். 4 உள்ளி ஜார்ஜெட், 2 அமெரிக்கன் ஜார்ஜெட், 2 ரூபியா வாயில் புடவைகளை வாங்கியதும் வீடு திரும்பினார்கள். காரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த விசாலிக்கு பெருமை தலைக்கேறியது. எந்த பெண்டாட்டிக்கு இப்படி ஒரு ஆம்படையான் கிடப்பான்? விசாலியின் சந்தோஷம் குமாருக்கு திருப்தியை அளித்தது. இப்படி ஓர் இன்பத்தில் அவளை திக்குமுக்காட வைத்தால்தானே தன் வழிக்கு அவளை கொண்டு வருவது சுலபம். அன்று காலை லூசியுடன் ஃபோனில் பேசி தங்கையுடன் தான் வந்திருப்பதை சொல்லிவிட்டான். முக்கியமான லெக்சர், நான் வரவேண்டியிருந்தது. இல்லாவிட்டால் உன்னையும் உன் தங்கையையும் வரவேற்க நானே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன் என்று வருத்தப்பட்டாள் லூசி. அன்று பிற்பகல் 5 மணி விமானத்தில் வருகிறாளாம். சொன்னாள். ஏர்போர்ட்டுக்கு இவன் போக வேண்டாம். அவர்களுக்கு 2 வண்டிகள் உண்டு. லூசி அடிக்கடி வெளியூர் போக நேர்வதால் காரில் விமானக்கூடத்துக்கு போய் வண்டியை அங்கேயே நிறுத்திவிட்டு வெளியூர் போவாள். 2 நாள்களில் திரும்ப வந்து காரிலேயே வீட்டுக்கு வந்து விடுவாள். இதுதான் பழக்கம். வீடு வந்துவிட்டது. குமாரின் யோசனைப்படி புளியஞ்சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டார்கள். எச்சில் பாத்திரங்களை பாத்திரம் அலம்பும் டிஷ் வாஷரில் அடுக்கி சோப்பு போட்டு சுவிட்சை தட்டினான் அவன். அரை மணியில் பாத்திரம் அலம்பி ரெடியாயிடும், வா நாம் கொஞ்சம் படுத்துக்கலாம் என்று அழைத்தான். விசாலிக்கு மனமும் வயிறும் நிறைந்திருந்தன.
படுத்துக்க வேண்டாம். எனக்கு இன்னும் நம்ம வீட்டை நீங்கள் சுற்றி காட்டவே இல்லையே. சரி வா. கீழே லிவிங், டைனிங், ஸ்டடி, டிராயிங் ரூம்கள். வரவேற்பறை சுவரில் லூசியின் தாய் தந்தை படம் பெருசாக இருந்தது. ஃபயர் பிளேஸுக்கு மேல் லூசியுடன் குமார் இருக்கும் படம். இது யாரு? சொல்கிறேன், மாடிக்கு வா, போகலாம். ஸ்டடியிலும் லூசியின் போட்டோ. மாடிக்கு போனார்கள். படுத்துண்டே பேசலாம் வா விசாலி. விசாலியிடம் நிஜத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பூராவும் சொல்லலாமா, இல்லை கொஞ்சம் சொல்லி மாலையில் லூசி வருவதற்குள் ஓரளவுக்கு தயார் செய்தால் போதுமா? குமார் யோசனை செய்து பேசத் தொடங்கினான். அவர்கள் பேசுவது அடுத்த அத்தியாயத்தில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாசிப்பவர் ராஜி ராமானுஜன்.